Hi all, good evening. So happy to have each and every one of you here. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படிலாம் வந்து ஒரு பில்டிங்க வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு கரெக்டான ஒரு பீரியாடிக்கா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, விசிபிளா தெரியிற கிராக்ஸோ இல்ல லீக்ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு ஒரு பில்டிங் வில் லாஸ்ட் லாங்கர். அதே மாதிரி நம்மளோட பாடியில வந்து நமக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் ஏன்னோ பார்த்தா லைட்டா டயர்டா இருக்கே, நம்மளால நல்லா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மாதிரி நடக்க முடியலையே, அதே மாதிரி வேலை செய்ய முடியலையே, இன்னைக்கு ஃபுல்லா ஷாப்பிங் போயிட்டு வந்தா கூட கால் வலிக்காது, இன்னைக்கு என்ன 2 ஹவர் ஷாப்பிங் போயிட்டு வந்தா கால் பயங்கரமா வலிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் சிம்டம்ஸ். அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது அதை இக்னோர் பண்ணாம ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அட்ரஸ் இட் வித் குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். எடுத்த உடனே மெடிசனுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் டெஃபிஷியன்சி தான். அந்த டெஃபிஷியன்சியை விட்டுட்டோம் அப்படின்னா தான் டிசீஸா வந்து தட் ப்ரோக்ரஸஸ். அந்த டிசீஸ் அப்படின்னா பெருசா வந்து கம்யூனிகபிள் இல்லை, அதாவது ஒரு பாக்டீரியாலயோ ஒரு வைரஸ்லயோ இல்ல மத்தவங்கள்ட்ட இருந்து நமக்கு அவங்க ஸ்னீஸ் பண்றதுனாலயோ தொடுறதுனாலயோ வர்றதுல ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வே வி லிவ், இட் இஸ் லைஃப் ஸ்டைல் இல்லையா? அதை மட்டுமே நம்ம கரெக்டான என்னென்ன ஹெல்தி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தா நம்மளோட இந்த லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்ப குவாலிட்டி லைஃப் ஸ்பேனா வந்து நம்மளால மாத்த முடியும். அதுக்கு வந்து பியூட்டிஃபுல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பிளட் ரிப்போர்ட்ஸ் தான். பேசிக் பிளட் டெஸ்ட் வில் கிவ் யூ ஒரு ஓகே, உங்களுக்கு வந்து உங்க பாடியில பக்காவா எல்லா விஷயமும் நல்லா நடக்குது அப்படின்ட்டு. இட் வில் நாட் ஈவன் காஸ்ட் யூ சம்வேர் ஒரு 1000 rupees கூட இருக்காது. இஃப் யூஆர் அபவ் 30 years கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இஃப் யூஆர் ஒர்க்கிங் ஆபீஸ்ல வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிருப்பீங்க. எதுவுமே இல்லைனாலுமே வந்து உங்களோட ஹெச்பிஏஒன்சி, உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்றது இந்த பிரெக்னன்சி அந்த டைம்ல செக் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாம வந்து அந்த ஏதாவது ஒரு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம போறோமா, இல்ல இஃப் யூ ஆர் கிராசிங் ஒரு 30 அப்படின்னாலே வந்து ஒரு பீரியாடிக்கா வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு சுகர் இல்ல அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ஆன் த கரெக்ட் வெயிட், யூ ஷுட் டூ அ லிபிட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல், இல்ல ரொம்ப எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு வைட்டமின் டி டெஸ்ட். என்ன மாதிரியான பிளட் டெஸ்ட் பண்ணா எந்த விதமான அந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு சந்தோஷி வந்து ஷேர் பண்ண போறாங்க. பிளஸ் இதை வந்து எப்படி படிக்கிறது, எனக்கு நான் வந்து ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட், எப்படி எனக்கு வந்து இதை பத்தி தெரியும். எல்லா பிளட் ரிப்போர்ட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா வெரி லெஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் ரெஃபர்ட் பை டாக்டர்ஸ். நம்மளே வந்து செல்ஃபா போய் சொல்லிக்கலாம், எனக்கு வந்து இது டெஸ்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு அயன் டெஸ்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு முடிக்கு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி நம்மளே போய் லேப்ல வந்து செல்ஃப் ரெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த பிளட் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர், இஃப் யூஆர் அபவ் 40 to 50 அப்படின்னா ஒன்ஸ் இன் இயர், இஃப் யூஆர் அபவ் 30 அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years வந்து நாம பண்ணும்போது இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாம் தள்ளி போட்டுட்டு ஈவன் அட் 60, 70 யூ கேன் டூ ஆல் யுவர் ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ண முடியும். அது எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணி பண்றது அப்படின்றத பத்தி கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு சந்தோஷி இஸ் வெயிட்டிங் டு டெல் அஸ். சோ சந்தோஷி, ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ். Thank you so much, Mushraf. Wow, சூப்பர்ல. இன்ட்ரோடக்ஷன் இஸ் ஆல்ரெடி டன். எதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து முஷ்ரப் வந்து ஸ்டோல். தேங்க்யூ சோ மச் முஷ்ரப். ஹே ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங்ல வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல். ஸோ பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். ஸோ இன்வேரியபிளி நம்ம எல்லாருமே வந்து பிளட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதோட வேல்யூஸ் வந்து பல நாள் முன்னாடி, அட்லீஸ்ட் பல வருஷம் முன்னாடி வந்து அந்த ரிப்போர்ட்ஸை ரீட் பண்றதுக்கு வந்து இட் யூஸ் டு பி வெரி டிஃபிகல்ட். இன் ரீசென்ட் டைம்ஸ் அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து இன்வேரியபிளி அவன் வந்து அங்க பக்கத்துலேயே அந்த வேல்யூ கொடுக்கறதுனால நம்ம அதை பார்த்துட்டு வி அசியூம் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வி கோ அஹெட். கரெக்டா? எத்தனை பேர் வந்து நான் குவிக்கா ஒரு விஷயம் சொன்னேன், பிளட் டெஸ்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் எவ்ரி திங் சொல்றோம் இல்லையா? இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து உங்களோட சர்க்கிள்ல இருக்கிறவங்க வந்து இந்த கொலஸ்ட்ராலுக்கு வந்து டேப்லெட் எடுக்கிறீங்க? How many of you can you quickly start messaging on chat? Chatல போட முடியுமா? கொலஸ்ட்ராலுக்கு எத்தனை பேர் டேப்லெட் எடுத்துருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல கொலஸ்ட்ரால்காக ஸ்டாட்டின் டேப்லெட் அந்த மாதிரி எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே ஓகே ரைட், நிறைய பேர். ஓகே,
ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் வந்து சொல்லலாமா நம்ம இங்க? கொலஸ்ட்ரால் வந்து இட் இஸ் குட். எத்தனை பேருக்கு அந்த மித் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. கொலஸ்ட்ரால் வந்து இட் இஸ் பேட் ஃபார் பாடி அப்படின்னு இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பல வருஷமா வந்து இட் ஹாஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் இன் அவர் மைண்ட். பட் கொலஸ்ட்ரால் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி குட். இட் இஸ் நாட் த கல்பிரிட். நம்ம உடம்புல இருக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு கொலஸ்ட்ரால் தான் பிரச்சனை அப்படின்னு இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பல வருஷமா லாட் ஆஃப் அஸ் ஆர் ரன்னிங் த்ரூ. கரெக்டா? ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபேட் இஸ் டிஃப்ரெண்ட், கொலஸ்ட்ரால் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபுட்ல வந்து உங்களுக்கு ஃபேட் இருக்கு. ஃபுட் ஹேஸ் ஃபேட். ஸோ உங்களோட அந்த பாடி வந்து ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணுது பாத்தீங்களா? அந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ஃபேட் இஸ் கால்ட் கொலஸ்ட்ரால். ஸோ இதுவே இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிற ஒரு விஷயமே இஸ் a செப்பரேட் டாபிக். அதுவும் ஹெல்த் சீரீஸ்ல வில் டூ a ஸ்பெசிபிக் டாபிக் ஆன் கொலஸ்ட்ரால். அது மட்டுமே ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட், நாட் ஜஸ்ட் ஈஸிலி டூ. ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப காமனான எக்ஸாம்பிள்னால ஐ எம் டேக்கிங். பிளட் டெஸ்ட் அப்படின்னு ரிப்போர்ட்ல இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் எடுத்துட்டு அந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் வச்சு லாட் ஆஃப் அஸ் அஸ்யூம் தட் கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கு அப்படின்னு. பட் ஆக்சுவலா வந்து இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் cannot give you how much cholesterol. உங்களோட நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கிற விஷயம் வந்து உங்க பாடியில இருக்குன்னு இருக்கிறதே வந்து சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோட மார்க் ஷீட் வருது. ஓகே, அந்த மார்க் ஷீட்ல வெறும் டோட்டல் ஸ்கோர் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்க அதை வச்சு என்ன அசஸ் பண்ணுவீங்க? நீங்க வந்து அந்த டோட்டல் மார்க் மட்டும் நம்ம தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. வாட் யூ நீட் டு நோ, தமிழ்ல எவ்வளோ, இங்கிலீஷ்ல எவ்வளோ, மேத்ல எவ்வளோ, மற்றபடி உண்டான எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் இண்டிவிஜுவலா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட்ல அவங்க நல்லா பண்ணுங்க, மேத்ல சென்டமா, கெமிஸ்ட்ரியில சென்டமா, பயாலஜியா இல்ல தமிழ்லையா, அந்த டிஃபரன்ஸ், அந்த ஸ்பிளிட் அப் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்பிளிட் அப் எப்போ கொடுக்குறாங்களோ அப்பதான் யூ நோ வேர் எக்ஸாக்ட்லி யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். அதே மாதிரி உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து அந்த டோட்டல் கொலஸ்ட்ராலை எடுக்காமல அதுக்குள்ள இருக்கக்கூடிய HDL, LDL, எதாவது சொல்லுவாங்க, குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், அக்லி கொலஸ்ட்ரால் அப்படின்வாங்க. இந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தா மட்டுமே தான் யூ கேன் அசஸ். சரி, இப்ப எதுக்கு எடுத்த உடனே நான் கொலஸ்ட்ரால் பத்தி பேசினேன் அப்படின்னா, இன்வேரியபிளி இன்னைக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை அப்படிதான் நம்ம எல்லாருமே we look at one value, ஏதோ ஒரு வேல்யூ பார்த்து அசியூம் பண்ணி அதை வச்சு we decide our health. கண்டிப்பா அதை பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் இந்த பிளட் டெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயம், உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அலோன் இஸ் இனஃப் டு செக் மோஸ்ட் ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். உங்களோட உடம்புல இருக்கிற உறுப்புகள் என்ன ஸ்டேட்ல இருக்கு, அதை நான் வந்து சரிப்படுத்த முடியுமா முடியாதான்னு இருக்கிற ஒரு விஷயத்த டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். ஓகே, அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 200% நீங்க முக்காவாசி பிரச்சனை உங்க பாடியில இருக்கிறத வந்து யூ கேன் சார்ட் இட் அவுட். திரும்பவும் கம்மிங் பேக் டு ஒன் மோர் திங், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னாலே பேசிக் திங்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன்னோ என்னோட ப்ரோமோல வந்து நான் சொன்ன விஷயமே வந்து அதுதான். என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட் இருக்காங்க, நேத்து நைட்டு கூட நான் பேசினேன், 1/2 மணி நேரத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஓவர் நைட்ல எந்த விஷயமே நடக்காது. இப்ப சாப்பிட்ட சப்பாத்தி 1/2 மணி நேரத்துல இட் வில் நாட் அஃபெக்ட் யுவர் பாடி. வாட் வில் அஃபெக்ட் அப்படின்னா, பல வருஷமா நம்ம இக்னோர் பண்ண எத்தனையோ விஷயம், அது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். ரெண்டாவது விஷயம், அந்த பிளட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்த நிறைய மித் வந்து அதுலயும் இருக்கு. நாட் வேல்யூ. பிளட் டெஸ்ட் தானங்க, நாளைக்கு காலையில் அப்படியே கொடுத்துக்கலாம். நோ. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வி ஆர் கோயிங் டு சி என்ன அப்படின்னா, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். முக்காவாசி மக்கள் பண்ணக்கூடிய சில ஸ்மால் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு இருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டூஸ்ல என்ன, 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங்? ஏன்னா 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்து, ஃபாஸ்டிங்னா என்ன, ஒரேடியா பட்டினும் ரொம்ப சிம்பிள். நீங்க இன்னைக்கு 6:30-7 மணிக்கு ஈவினிங் 6:30 7 o'clock நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா 12 hours from there நெக்ஸ்ட் டே மார்னிங், நாளைக்கு காலையில 7-7:30க்குள்ள யூ ஷுட் டேக் அ பிளட் டெஸ்ட். எதுக்காக? அந்த 12 மணி நேரம் கேப் விடும் போது உங்களோட ரிசல்ட் வில் பி அக்யூரேட். 99% அக்யூரேட்டா வரும். அந்த 12 hours அந்த கேப்ல வந்து
டெஃபினட்டா எதுவுமே கூடாது. நெறைய பேர் பண்ணக்கூடாது. மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட்டு நாளைக்கு காலைல எம்ப்டி ஸ்டமக்ல குடுத்துக்கலாம். இட் வில் நாட் வொர்க். உங்க ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கரெக்ட்டா வராது. செகண்ட், வெரிஃபையிங் த ரிப்போர்ட். ஏன் இது முக்கியம்னா, நெறைய பேர் இந்த படபடன்னு இருக்கிறதுல அந்த ரிப்போர்ட் உண்மையாலுமே வந்தது அவங்க பேர்ல தான் இருக்கா? அவங்க ரிப்போர்ட் தானா? இதெல்லாம் எதுவுமே பார்க்காமல டக்குன்னு ஒரு வேல்யூ ஐயோ! என்னோட வேல்யூ இப்படிலாம் இருந்தது. இது வந்து ஈவன் ஃபார் அ என்ன சொல்றது? செலிபிரிட்டி இடத்துலயுமே சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டூ வெரிஃபை இஃப் அந்த ரிப்போர்ட் உங்க நேம்ல தான் இருக்கா? கரெக்ட்டான ரிப்போர்ட்ட இதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. 3வது விஷயம், எந்த ஒரு வேல்யூ நீங்க எடுத்தாலும், ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேல்யூ ஒண்ணு எடுக்குறீங்க. அந்த வேல்யூ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குன்னா, வெயிட் ஃபார் சம் டைம் ரீசெக் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அகைன் டு செக் இஃப் இட் இஸ் ரைட். அந்த வேல்யூ இருக்கா இல்லையா? இன்ஃபாக்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அது அப்படியே டோன்ட்ஸ்க்கு போவோம். டூஸ்ல வந்து ரீசெக் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நீங்க அந்த வேல்யூ செக் பண்றதுக்கு அண்ட் டோன்ட்ஸ்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து டோன்ட் செக் அண்டர் ஸ்ட்ரெஸ். நம்ம டெஸ்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னாலே இன்வேரியபிளி மேக் ஷுவர் உங்களோட பிளட் டெஸ்ட் நீங்க குடுக்குறீங்கன்னா அந்த ஒரு வாரத்துல வந்து யூ ஆர் நாட் இன் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனோ இல்ல ஃபேமிலி ஒரு க்ளோசஸ்ட் சர்க்கிள் ஒரு டெத் ஏதோ நடந்ததுனாலோ இல்ல சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி வீட்ல ஓடிட்டு இருக்குன்னா அந்த நேரத்துல தயவு செய்து ஒரு டெஸ்ட் கொடுக்காதீங்க. Because stress is one of the biggest minus in your blood test report value. கண்டிப்பாக டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமா கொடுக்கும். ஸோ டெஃபினட்டா வந்து உங்களோட டெஸ்ட் எடுக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் பிளட் டெஸ்ட் அவசரத்துல கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம், நான் அந்த 12 hours ஆஃப் ஃபாஸ்டிங் சொன்னேன் இல்லையா? அதுல ஒன் மோர் பாயிண்ட் டு பி ஆடட் என்னன்னா, ஃபாஸ்டிங் நைட்டு ஃபுல்லா சில பேர் வந்து காலையில டெஸ்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா வந்து, ஐயோ! காலைல டெஸ்ட் தானே குடுக்கணும்ன்றது நம்ம மறந்துரும். சரி பரவால்ல ஒரே ஒரு டீ தானே குடிச்சேன். ஒரே ஒரு காஃபி தானே குடிச்சேன். கண்டிப்பாக அத பண்ணாதீங்க. அந்த ஒரு காஃபி என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த வேல்யூல டிஃபரன்ஸ் வந்து தட் வில் மேக் a huge difference. So only water is the right thing to do. 12 மணி நேரத்துல நீங்க என்னன்னா தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ டெஃபினட்டா மேக் ஷுர் யூ டோன்ட் டேக் காஃபி டீ ஆல்சோ. ஓகே. அடுத்தது நெவர் டிசைட் வித் ஒன் பாராமீட்டர். இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிளே என்ன அப்படின்னா, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் இந்த சுகரோட இது எடுக்கும்போது இன்வேரியபிளி இந்த ஃபாஸ்டிங் சுகரோ இல்ல போஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்த சுகர் வேல்யூ வச்சு அது வச்சு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. நோ, இட் இஸ் நாட் த டிசைடிங் ஃபேக்டர் அட் ஆல். ஸோ ஒரே ஒரு பாராமீட்டர் வச்சு உங்களோட ஹெல்த்தை ஃபுல் ஃபிளெஜ்டா டிசைட் பண்ணவே பண்ணாதீங்க. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஓகே. சிமிலர்லி அடுத்த ஒரு அந்த குளுக்கோஸ் ரீடிங் வச்சு எடுக்காமல இருக்கிறது நான் சொல்லிட்டேன்னா, அடுத்தது வந்து டேக் ஒன்லி வாட் இஸ் நீடட் இன் அ மாஸ்டர் ஹெல்த் செக்அப். நம்ம எல்லாருமே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவோம். அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வரும். அத்தனை விஷயங்கள் தேவையே இல்லை. நாட் நீடட். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் விஷயங்கள், இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். கண்டிப்பா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஹேண்ட்ஃபுல்லான டெஸ்ட் மட்டுமே இஸ் மோர் தென் இனஃப் டு ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். உங்களோட ஹெல்த்தை நல்லபடியா நீங்க எடுத்துட்டு வரதுக்கு அந்த ஃபியூ டெஸ்ட் ஆர் மோர் தென் இனஃப். ஓகே. அடுத்த ஒரு விஷயம், நெவர் எவர் டூ செல்ஃப் மெடிகேஷன். ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்துட்டு நீங்களே ஓ இதுதானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செல்ஃப் மெடிகேஷன். அந்த செல்ஃப் மெடிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் இன்னொன்னு என்ன, இன்னைய தேதிக்கு எல்லாரும் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் கூகுள் பண்றது. ப்ளீஸ் டோன்ட் டூ அ கூகுள் ஃபார் எனி ஆஃப் யுவர் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். பிகாஸ் கரெக்டான நபர் கிட்ட யூ ஹாவ் டு கோ டு த ரைட் பர்சன். இட் ஷுட் பி அ நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு நியூட்ரிஷனல் கன்சல்டன்டா இருக்கணும். இல்ல யூ ஷுட் ஹாவ் த ரைட் பர்சன் ஹூ கேன் கைட் யூ. கண்டிப்பாக ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு கோ டு த ரைட் பர்சன் டு கோ செக் வாட் இட் இஸ். ஓகே. சோ இதுதான் நம்மளோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த தடவை நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா மேக் ஷுவர் யூ மேக் அ நோட் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஓகே. மூவிங் ஆன். இப்ப என்னென்ன பிளட் டெஸ்ட் வந்து we are going to, என்ன முக்கியமான பிளட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிற விஷயத்தை குவிக்கா we are going to see. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து லிபிட் ப்ரொஃபைல். லிபிட் ப்ரொஃபைல்னா என்ன? ஆஸ் நிறைய பேருக்கு தெரியும் லிபிட் ப்ரொஃபைல் வந்து உங்களோட பாடியில இருக்கிற ஃபேட் லெவல்ஸ காமிக்கிறது. அப்படின்னா என்ன, உங்களோட பிளட் திக்கா இருக்கா தின்னா இருக்கா, எப்படி வந்து அந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்புறம் வெரி அக்லி கொலஸ்ட்ரால் அக்லி ஃபேட் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த 3 விஷயத்துல வந்து எது என்ன ரேஷியோல இருக்கு, என்ன லெவல்ல இருக்கு, அதை பேஸ் பண்ணி என் ஹார்ட் பத்திரமா இருக்கா இல்லையா. சிம்பிள். ஃபேட் லெவல், உங்க பாடியில இருக்கிற ஃபேட் லெவல்ல டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த லிபிட் ப்ரொஃபைல். ஓகே.
ரெண்டாவது விஷயம் HbA1c. இந்த HbA1cனா என்ன அப்படின்னா திரும்பவும் திஸ் HbA1c மட்டுமே ஒரு செஷனா நான் பண்ணியிருந்தேன்னா, பட் HbA1c வந்து குவிக்கா நான் சொல்றேன். நிறைய பேர் மிஸ்டேக் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா, சுகர் லெவல் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்றீங்க, ஃபாஸ்டிங் சுகர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் இஸ் டிஃப்ரெண்ட், HbA1c டிஃப்ரெண்ட். உங்களோட ஃபாஸ்டிங் குளுக்கோஸை பார்த்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா, நீங்க ப்ரீ டயபெட்டிக்கா இல்லையா அப்படின்ற டெசிஷன் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் வச்சு எடுக்க முடியாது. அது வந்து இன்ஸ்டன்ட். அது அந்த இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் டெஸ்ட் வில் நாட் ஒர்க். HbA1cனா என்னன்னா, உங்களோட ஆவரேஜான சுகர் லெவல் இன் யுவர் பாடி ஃபார் த லாஸ்ட் 3 months, கடந்த 3 மாசமா உங்களோட உடம்புல சுகர் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த HbA1c. இந்த லெவல், இந்த வேல்யூவை நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா, அண்ட் இதையும் வாரம்லாம் டெஸ்ட் எடுக்காதீங்க, ஒன்ஸ் இன் 3 months எடுங்க. ஏன்னா கடந்த 3 மாசமா எப்படி இருக்குன்னு பார்த்துதான். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வாரம் ஃபுல்லா நான் சுகர் விட்டுறேன், நான் போய் திரும்ப HbA1c எடுக்கிறேன். நோ, இட் வில் நாட். அந்த வேல்யூலாம் அப்படி எடுக்கவே கூடாது ஒன்ஸ் இன் 3 months. ஓகேவா? ஸோ HbA1c லெவல் வில் கிவ் யூ நீங்க ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கீங்களா, டயபெட்டிக்ல இருக்கீங்களா, என்ன கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு காமிக்கும். அடுத்தது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. இந்த பிளட் டெஸ்ட் வந்து சீரம் ஹோமோசிஸ்டீன். ஹோமோசிஸ்டீன் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு கட்டின்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்ட் கட்டி. ஓகேவா? ஒரு புரியுற மாதிரி உங்க சொல்லணும்னா கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் உங்க பாடியில கிளாட்ஸ், பிளட் கிளாட்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் அந்த பிளட் கிளாட்ஸ்ல சில விஷயங்கள், சில கிளாட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, இட் வில் கோ ஹிட் யுவர் ஹார்ட். ஓகேவா? சோ இந்த ஹோமோசிஸ்டீன் இருக்கிறது மட்டுமே வந்து ஒரு தனி டாபிக். அண்ட் ஹோமோசிஸ்டீன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பிகாஸ் தட் அந்த ஒரு வேல்யூ ஹேஸ் காட் அன் இன்டர்ரிலேட்டபிலிட்டி வித் எவ்ரிதிங். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த செஷன் போன வாரம் நான் சொல்லும் போது, இந்த செஷனை பத்தி நான் சொல்லும் போது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 2 வைட்டமின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 வைட்டமின், அது வந்து இந்த சீரம் ஹோமோசிஸ்டீன் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பயங்கர ரிலேட்டட். இந்த ஹோமோசிஸ்டீன் வேல்யூவை நீங்க கரெக்டா வச்சிட்டீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ, யுவர் ஹார்ட் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் யுவர் இன் ஆல் வேஸ் வந்து உங்களோட ஹெல்த் வந்து நல்ல சிறப்பா நீங்க எடுத்துட்டு போகலாம். சோ இத பத்தி we are going to see. அடுத்தது HSCRP. CRP இருக்கிற ஒரு விஷயம் வேற, HSCRP இருக்கிறது. CRP பேசிக்கலா சி ரியாக்டிவ் புரோட்டீன். சோ இந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னாலே உங்க பாடியில எங்கெங்க இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாலே உங்களோட மெயினா வந்து சிஆர்பின்னு இருக்கிறது வந்து இன்ஃப்ளமேஷன் இன் அக்ராஸ் த பாடி. HSCRPனா உங்களோட ஹார்ட் ரீஜன்ல எவ்வளவு இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் இந்த HSCRP அந்த சிஆர்பி வேல்யூ நீங்க வச்சே உங்களுக்கு ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். காலைல எந்திரிச்சதுல இருந்து பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னா 200% உங்க பாடியில இன்ஃப்ளமேஷன் இருக்கு. நீங்க வந்து டெஃபினட்டா இந்த வேல்யூவை நீங்க பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து ESR அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா? ESRனா ஒன்லி ரொம்ப சிம்பிள், எரித்ரோசைட் செடிமெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா எரித்ரோசைட்ஸ்னா உங்களோட ஆர்பிசி. ஆர்பிசினா உங்களோட ரெட் பிளட் செல்ஸ். ஓகேவா? சோ உங்களோட ரெட் பிளட் செல்ஸோட வேல்யூஸ் கரெக்டா இருக்கா, கிளாட்ஸ் எதா இருக்கா. பட் ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ESR வேல்யூ ஹையா இருந்ததுன்னா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கேன்சர் இஸ் ஆல்சோ தேர். அதுக்காக ESR வேல்யூ பார்த்தோன்னே அது கேன்சரா இருக்குமா? நோ, பாசிபிலிட்டிஸ் ஆர் ஆல்சோ. ஏன்னா கேன்சரோட சைன்ஸ் காமிக்கும் போது ESR வேல்யூ வில் டெஃபினெட்லி ஷோ ஹை. பட் இதை வெரிஃபை பண்ணும். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 50 அப்படின்னா திரும்ப ஒரு 6 months கழிச்சு திரும்ப செக் பண்ணி டு ரீகன்ஃபார்ம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். குட் பி பிகாஸ் ஆஃப் ஏன்னா இந்த ESR வேல்யூ வந்து ஹை அண்ட் லோ ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து could be a viral infection also, ஒரு ஃபீவர், இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் பார்க்கும்போது இந்த சில வேல்யூஸ்லாம் வந்து டெஃபினட்டா இட் வில் ஷோ ஹையர். ஓகே, பட் இந்த ஒரு விஷயம், இந்த ESR எல்லாமே நீங்க செக் பண்ணும்போது ஸ்டேஜ் 1ல யூ கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் யூ கேன் கண்ட்ரோல். ஓகேவா? அடுத்தது வந்து வைட்டமின் D3 அண்ட் B12. நான் சொன்ன 2 இம்பார்ட்டன்டான வைட்டமின் சொன்னேன். இது வந்து ஐ திங்க் வைட்டமின் D3 அண்ட் B12 வந்து டிஃபால்ட் மோஸ்ட் நீடட் ஃபார் அஸ். ஓகே, சோ அத பத்தியும் பார்ப்போம். அடுத்தது யூரிக் ஆசிட். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் இந்த யூரிக் ஆசிட் வேல்யூஸோட மட்டுமே வச்சு யூ கேன் ப்ரெடிக்ட் யுவர் ஹார்ட் அட்டாக். அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூ அது யூரிக் ஆசிட். ஆல்சோ கிட்னி ஃபெயிலியர். மோஸ்ட் ஆஃபன் வந்து யூரிக் ஆசிடோட முக்கியமான விஷயம் வந்து மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம் ஒழுங்கா இல்லைன்னா டெஃபினட்டா யூரிக் ஆசிட் வேல்யூவும் காமிக்கும். ஒபீஸா இருக்கிற முக்காவாசி மக்களுக்கு யூரிக் ஆசிடோட வேல்யூஸ் வந்து ஷோ பிக் டிஃபரன்ஸ். ஸோ டெஃபினட்டா யூரிக் ஆசிட் இஸ் சம்திங் வி வில் சி. அண்ட் தென் GFR, கிரியேட்டினைன்.
ஸோ கிரியேட்டின் வந்து ஆல் ஆஃப் அஸ் நோ இட் இஸ் கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா இருந்ததுன்னா கிரியேட்டினோட வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும். ஏன் கிட்னி ஃபங்க்ஷன் அந்த சொல்லுவாங்க இல்லையா, கெட்டது எல்லாத்தையும் வெளியில தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட கிட்னி. அது நல்லா வேலை செஞ்சாதான் இங்க உள்ள போறதெல்லாம் வெளியில வந்து கரெக்டா தேவையில்லாதது வெளியில போனா மட்டுமே தான் the entire cycle is complete. So definitely that is what will help you for that. தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சில சிம்டம்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பா தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து டு பி செக்ட் ஆன். ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல தைராய்டு ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் சிபிசி அண்ட் யூரின். சிபிசி வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் அஸ் நோ தட். யூரின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நிறைய இடத்துல வந்து அந்த யூரின் டெஸ்ட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் வேல்யூ. தட் இஸ் ஆல்புமின் இருக்கிற ஒரு விஷயம் உங்களோட யூரின்ல வந்து இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூஸ் ஆல்சோ மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். இட்ஸ் நியூட்ரியன் கேரியர். ஸோ அது வந்து பிளட்ல வரக்கூடாது, யூரின்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூட்ரியன் கேரியர் ஷுட் நாட் பி தேர் இந்த யூரின் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. கடைசியா வந்து எல்எஃப்டி எல்லாருக்கும் தெரியும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் we are going to see. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யுவர் ஹெச்பி லெவல்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த பிளட் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆரம்பம் நம்மளோட பிளட் டெஸ்ட்ல என்ன அப்படின்னா நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல். ஹீமோகுளோபின் லெவல் ஏன் அப்படின்னா, ஹீம் அப்படின்னாலே அயர்ன். ஓகேங்களா? சோ இந்த ஹீமோகுளோபின் லெவல் வில் ஷோ யூ உங்களோட ரெட் பிளட் செல்ஸ், உங்களோட ஒயிட் பிளட் செல்ஸ். இதெல்லாம் ரெட் பிளட் செல்ஸ்னா உங்களோட ஹீமோகுளோபின், WBC அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இஸ் யுவர் இம்யூனிட்டி. உங்களோட எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த WBC. அண்ட் பிளேட்லெட்ஸ் வந்து அந்த பிளட்டோட அந்த திக்னஸ் இருக்க பாத்தீங்களா, அது காமிக்கும். ஸோ மோர் தென் எனிதிங் உங்களோட ஹெச்பி லெவல்ஸ் வந்து ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் கரெக்டான வேல்யூனா மேலுக்கு 13ல இருந்து 17க்குள்ள இருக்கணும், ஃபீமேலுக்கு டெஃபினட்டா 12 to 15. அண்ட் இந்த ஃபீமேலுக்கு 12 to 15 சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இடம். இன்வேரியபிளி 5 விமென் அவுட் ஆஃப் 10ல வந்து they are lacking in hemoglobin. அண்ட் இதோட வேல்யூ வந்து கம்மியாகும் போது என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தா, a lot of women who are in single digit iron இருக்காங்க பாத்தீங்களா, படபடப்பு நிறைய வரும். குட்டியோண்டு விஷயத்த கூட அந்த படபடப்பு வரும். இன்ஃபேக்ட் அவங்க தூங்கி வளைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களோட அயர்ன் தான் உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிஜனே அதால கேரி பண்ண முடியல, அந்த அளவுக்கு அந்த அயர்ன் இல்ல அப்படின்னா all these symptoms will start showing. Not just women, even இன்னைக்கு தேதியில வந்து either it's extreme iron or ஒரேடியா அனீமியா. அண்ட் அனீமியான்னு இருக்கிற ஒரு விஷயம் has got relatability with your vitamin D and B12 also. So டெஃபினட்டா ஒரு பேசிஸ் ஆஃப் எவ்ரிதிங்னா உங்களோட ஹெச்பி லெவல்ஸ் கம்மியா இருந்ததுன்னா நம்ம பார்க்கக்கூடிய பாக்கி எல்லா பிளட் டெஸ்ட்டுக்கும் பேசிஸ் இஸ் தட். ஏன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் அயர்ன் கம்மியா இருந்தா இருக்கும். Folate in the body will go low when iron is low. So இந்த மாதிரி அயர்ன் இருக்கிற ஒரு விஷயம் உங்க உடம்புல, தட் இஸ் நீங்க சாதாரணமா போறீங்க ரொம்ப மூச்சு வாங்குதா, டெஃபினட்டா செக் பண்ணுங்க. காலையில நேரத்துல டே டைம்ல தூங்கி வெளியிறீங்களா, ப்ளீஸ் கோ கெட் யுவர் ஹீமோகுளோபின் செக். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா வந்து இஃப் யூ கேன் ஒர்க் ஆன் மேக்கிங் திஸ் ரைட், ட்ரஸ்ட் மீ, முக்காவாசி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இன்ஃபேக்ட் லெட் மீ கிவ் யூ an interesting factor. உங்க அயர்ன் லெவல்ஸ் எக்ஸ்ட்ரீமா லோவா இருந்ததுன்னா வெயிட் ஆட் ஆகணும்னு நினைக்கிற மக்களுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், வெயிட் ஆட் ஆகாது. அதே மாதிரி வெயிட் ரெடியூஸே ஆக மாட்டுதே அப்படின்னா அயர்ன் லோவா இருந்தா அதுவும் நடக்காது. So it's an irony சொல்லுவோம்ல, பட் இந்த ரெண்டு விஷயமே will not happen if your hemoglobin is low. So definitely priority to check. அடுத்த விஷயம் லிபிட் ப்ரொஃபைல். ஸோ இது வந்து ரொம்ப இதுதான் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன். லிபிட் ப்ரொஃபைல் டிசைட்ஸ் உங்க உடம்புல கெட்ட கொழுப்பு நிறைய இருக்கா இல்ல நல்ல கொழுப்பு நிறைய இருக்கா, இதுதான். ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் கொலஸ்ட்ரால்னு மட்டும் வேல்யூ வந்ததுன்னா நீங்க இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். நீங்க வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் எடுங்கன்னு சொல்லிட்டீங்க, அந்த வேல்யூ வச்சு யூ கான்ட் அசஸ் எனிதிங். ஏன்னா அதுல நல்ல கொழுப்பு எவ்வளவு பர்சன்டேஜ், கெட்ட கொழுப்பு எவ்வளவு பர்சன்டேஜ், அக்லி கொலஸ்ட்ரால் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ மேக் ஷூர் நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லி கண்டிப்பா எடுங்க. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்டிஎல்ன்றது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அந்த எல்டிஎல் இஸ் தி கெட்ட கொழுப்பு, ஓகேவா, பேட் ஃபேட். ஓகே, HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் வாங்க, HDL இஸ் த குட் ஃபேட்.
ஓகேவா? VLDLனா வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்றாங்க. தட் இஸ் த பேட் ஃபேட். அந்த அக்லி ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். ஓகேவா? ஸோ இந்த அக்லி ஃபேட் அண்ட் இந்த பேட் ஃபேட் இருக்கு இல்லையா? இன்வேரியபிளி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து வரக்கூடிய விஷயம் இந்த 2 தான் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். பட் HDL வந்து நம்மளுக்கு லோவா இருக்கும். இட் ஷுட் பி த அதர் வே. இந்த 3மே காம்பினேஷனா நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ டெஃபினட்டா இந்த வேல்யூஸ வந்து செக் பண்ணுங்க. இதுதான் வந்து அண்ட் பிரிஃபரபிளி இந்த ஒரு லெவல்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ரைட் அமௌண்ட் தட் இஸ் நீடட் அப்படின்னா இந்த வேல்யூஸ் நீங்க பார்க்கும்போது உங்களோட இந்த நான் HDL நார்மல் லெவல்ஸ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன்னா என்ன அப்படின்னா நீங்க ஒரு நார்மல் பர்சன் ஒன்றும் பெரிய உடம்புல எந்த வியாதி கிதியோ நீங்க எந்த மெடிகேஷன் அதெல்லாம் இல்லை அப்படின்னா லெஸ் தென் 130 இருந்ததுன்னா யூஆர் சேஃப், யூ வெரி சேஃப். ஓகே, செகண்டரி ப்ரிவென்ஷன்னா என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு டயபெட்டிக் பர்சனா இருந்தாலோ ஆர் யூஆர் ஆல்ரெடி ஹேவிங் சம் அதர் மெடிகேஷன், நீங்க மெடிகேஷன் இருக்கீங்க, ஹார்ட் ட்ரபிள் ஏதோ ஒன்றுல இருக்கீங்கன்னா மேக் ஷூர் யுவர் லெவல்ஸ் ஆர் லெஸ் தென் 90. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் ஒழுங்கா ஒர்க் ஆயிட்டு இருக்காது. மெட்டபாலிசம் ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னா 200% இந்த லிபிட் ப்ரொஃபைல்ல பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகக்கூடாது. அதனால உங்களுக்கு லெஸ் தென் 90 மெயின்டைன் பண்ணா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ ஒர்க் ஆன் நார்மல் பீப்புளுக்கு வந்து லெஸ் தென் 130 இஸ் ஓகே. பட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி யூ ஹாவ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிச்சுவேஷன் அப்படின்னா மேக் ஷுர் யூ கண்ட்ரோல் இட் ஃபார் லெஸ் தென் 90. ஓகே, அண்ட் HDL குட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா? யாரெல்லாம் இந்த குட் கொலஸ்ட்ரால வந்து 60 கிட்ட எடுத்துட்டு வரும், ஐடியல் வந்து அது 60 கிட்ட குட் கொலஸ்ட்ரால் குட் ஃபேட் எடுத்துட்டு வர முடியும்னா அல்டிமேட். யூஆர் இன் a வெரி குட் பிளேஸ் அப்படின்னு இருக்கிறதே சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ நார்மலா வந்து இப்படிதான் உங்களோட லிபிட் ப்ரொஃபைலோட ரிப்போர்ட் வந்து ஜென்ரலா கம்ஸ் லைக் திஸ். HDL LDL வெரி லோ டென்சிட்டி இது இந்த மாதிரி வரும். இதுல இன்ஃபேக்ட் இந்த வேல்யூஸ் வச்சு உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து நீங்க ரொம்ப அழகா டிசைன் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் ஹெல்த்ல இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த தருணம் இந்த ஒரு கால்குலேஷன் டெஃபினட்டா நோட் பண்ணுங்க இதை. ஓகேவா? உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு வரல விச் இஸ் த அடிஷன் ஆஃப் LDL HDL VLDL இருக்கு இல்லையா? அந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் டிவைடட் பை உங்களோட குட் கொலஸ்ட்ரால் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ உங்களுக்கு 2க்கு கீழே இருந்ததுன்னா யூஆர் இன் யுவர் ஐடியல் ஹெல்த். டேக் இட் ஃப்ரம் மீ, யூஆர் இன் அ வெரி குட் பிளேஸ். ஓகேவா? ஒன்னும் ரிஸ்கே கிடையாது அப்படின்னு நிம்மதியா நீங்க வந்து யூ கேன் டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். இதுவே அந்த வேல்யூ வந்து 2ல இருந்து 4க்குள்ள இருந்தது அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள யூ ஷுட் கண்ட்ரோல் இட். யூ ஹாவ் டைம். ஓகே, 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 2 to 3 years இருக்கிறது வந்து 1 to 2 years வச்சுக்கோங்க. ஓகேவா? the lower the better. ஓகே, பட் இதே வந்து 4க்கு மேல யாருக்காவது இந்த வேல்யூ 4க்கு மேல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலே உங்களுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த உடம்புல இன்சுலின் ரொம்ப ஜாஸ்தி சுரக்க ஆரம்பிச்சு உங்களோட குளுக்கோஸோட அது வேலை செய்யல அப்படின்னு ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இதே வந்து இன்னொரு விஷயத்தை வச்சு இன்னொரு வேல்யூ வச்சும் they will check which is your triglycerides level. triglycerides ஓட லெவல் டிவைடட் பை your good cholesterol பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ 2க்கு கீழே இருக்கணும். 2க்கு மேல இருந்தாலே இட் இஸ் கால்ட், அது ஒரு தனிய ஒரு விஷயம், இட் இஸ் கால்ட் சிண்ட்ரோம் எக்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கக்கூடாது. இது வந்து முக்காவாசி நேரத்துல இந்த PCOD, தைராய்டு, ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபருக்கோ இல்ல எக்ஸ்ட்ரீம் விசரல் ஃபேட் வயர்ல வந்து பயங்கர ஃபேட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து டெஃபினட்டா செக் பண்ணுங்க. யூ வில் சி இந்த ரிசல்ட் வச்சு யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, இந்த LDL கொலஸ்ட்ரால் இருக்கு பாத்தீங்களா, கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட ஃபேட். அந்த கெட்ட ஃபேட் தான் ஜென்ரலா என்ன பண்ணணும், நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற ஆர்டரிஸ்ல கோட்டிங்கா உட்கார ஆரம்பிக்கும். அது பில்டப் ஆக 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 தான் நம்ம வந்து சின்ன வயசுல சயின்ஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் தெரியுமா, பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் தான் வந்து இந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் a heart disease. இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த வேல்யூவை டெஃபினட்டா செக் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் முக்காவாசி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல திஸ் இஸ் ஷோன். இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் பை HDL அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ் பை HDLம் இன்னைக்கு காமிக்கிறாங்க. அந்த வேல்யூவை ஸ்டார்ட் லுக்கிங் அட் தட் வேல்யூ so that you know where you stand. உங்க ஹார்ட் வந்து எந்த நிலைமையில இருக்குன்ற ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். மூவிங் ஆன், நெக்ஸ்ட் வந்து சீரம் ஹோமோசிஸ்டீன். ஓகே, சீரம் ஹோமோசிஸ்டீன் நான் வந்து ஆல்ரெடி சொன்னல, ஹோமோசிஸ்டீன் இருக்கிறது வந்து பேசிக்கலி என்ன, இது வந்து ஒரு விதமான ஒரு புரோட்டீன். நம்மளோட பாடி
கொடுக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். ஓகேவா? எதுக்காகனா அந்த புரோட்டீனுக்கு ஒரு பேர் இருக்கு. அது மெத்தியோனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெத்திலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். உங்க உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. ஓகேவா? இந்த ஒரு வேல்யூ வந்து ஹஸ் காட் அ பிக் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் வித் உங்களோட விட்டமின் B12, B6 அண்ட் B9 அண்ட் D. ஸோ இதோட பயங்கர ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர். இந்த ஹோமோசிஸ்டீன் இருக்கிற இந்த வேல்யூ இட்ஸ் கால்ட் ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. முக்காவாசி மக்களுக்கு இது வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் 15 இட் இஸ் குட். 10க்கு கீழே தட் இஸ் சிங்கிள் டிஜிட்ல இருந்ததுன்னா பெஸ்ட், நோ வரிஸ் அட் ஆல். ஆனால் இது வந்து இந்த வேல்யூ உங்களுக்கு ஜாஸ்தி ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹோமோசிஸ்டீன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேற என்னென்னலாம் காரணம் இருக்கு தெரியுமா? டயபெட்டிக் மெடிசின், கொலஸ்ட்ரால் மெடிசின், நீங்க சாப்பிடக்கூடிய முக்காவாசி மெடிசின்ஸ் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சொல்லுவாங்க தெரியுமா? டயபெட்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டு கடைசியில ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க டயபெட்டிக்கா இருந்தாங்க, அதனால ஹார்ட் அட்டாக் வந்து. அது எப்படி டயபெட்டிக்கா இருந்தா ஹார்ட் அட்டாக் வரும்? என்னைக்காவது அதை அனலைஸ் பண்ணிருக்கோமா நம்ம? நம்ம டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி டயபெட்டிக் மெடிசின் சாப்பிட போறோம். அந்த மெடிசினோட சைடு எஃபெக்ட் வேற என்ன இருக்குன்னு இருக்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் ஆட்டோமேட்டிக்லி. ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் நோட்டீஸ்? நான் என்னோட அப்பாட்ட நான் பாத்துருக்கேன். மை ஃபாதர் வாஸ் அ டாக்டர் அண்ட் ஐ ரிமெம்பர் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் த டாக்டர். நான் கேட்டேன், அவருக்கு வந்து ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் டயபெட்டிக் மெடிசின் கிட்னியோட ஃபங்க்ஷனாலிட்டி கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு பயாப்சி எடுக்கணும்னு சொன்னாரு. அது எடுக்க போகும்போது ஐ ஆஸ்க் த டாக்டர், எதனால எங்க அப்பாவோட கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டி கம்மி? அது டயபெட்டிக் மெடிசின்னாலன்னு. நீங்க தானே டயபெட்டிக் மெடிசின் கொடுத்தீங்க. ஆமா, பட் அதோட சைடு எஃபெக்ட் இதுதான், வேற எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி. ஸோ இட்ஸ் அன் இன்டர் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர். அப்ப டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி மெடிசின் எடுத்தா அந்த மெடிசினோட இம்பாக்ட் இஸ் ஆன் த கிட்னி. கிட்னியோட இம்பாக்ட்ல இருந்து அடுத்தது எங்க? எவ்ரி அதர் ஆர்கன். How many of us know metformin இருக்க tablet across the world is actually banned? இந்தியால அந்த மாதிரி எக்கச்சக்கமான மெடிசின்ஸ் ஆர் ஸ்டில் அக்செப்டட் அண்ட் இஸ் கிவன் டு எவ்ரிஒன். நிறைய பேருக்கு வந்து பாதிக்கு மேல இன்க்ளூடிங் டோலோ 615 இருக்கிற மெடிசன் கூட ஆக்சுவலா இட் இஸ் பேண்ட். பட் இன்னைக்கு அந்த தலைவலின்னு வந்ததுன்னா டக்குன்னு அதை எடுத்துட்டு போய் போடுறோம். How many of us know how many medicines are accepted? தெரியாமலே நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம். தெரியாமலே நிறைய விஷயங்களை பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துடுறோம். ஆனா இதோட இம்பாக்ட் எல்லாம் இதுதான். இந்த வேல்யூ தான் நான் வந்து ஐ வாண்டட் டு ரிலேட். நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, நேத்து நைட்டு பேசின திடீர்னு போயிட்டாரு. இது திடீர்னு கிடையாது. இந்த ஹோமோசிஸ்டீன் வேல்யூன்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இப்பயே செக் பண்ணி நீங்க அந்த வேல்யூ ஹையா இருக்குன்னா இட் இஸ் டைம் டு லுக் அட் இட். மைல்டு கிட்னி டிசீஸ் இருக்கா, இது எல்லாமே உங்களோட டயட்ல வந்து கிரீன்ஸ் இல்ல அப்படின்னா டெஃபினட்டா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். B12 எக்ஸ்ட்ரீமா கம்மியா இருக்கா, ப்ளீஸ் கோ செக் யுவர் ஹோமோசிஸ்டீன் வேல்யூ, யூ வில் சி. இது எல்லாம் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர். ஸோ கண்டிப்பா ஒர்க் ஆன் இட். டூ மச் ஆஃப் காஃபி அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சீரீஸ் ஐம் கோயிங் டு டு. there is a beautiful book only on homocysteine. only on homocysteine. ஓகேவா? சோ அதை டெஃபினட்டா அந்த புக்ல வந்து அந்த ஆத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவார் ஹோமோசிஸ்டீன் பத்தி. என்ன அப்படின்னா, இந்த சீரம் ஹோமோசிஸ்டீன் இருக்கிற ஒரு விஷயம், இட் இஸ் த பெஸ்ட் சிங்கிள் இண்டிகேட்டர் ஆஃப் வெதர் யூ ஆர் லைக்லி டு லிவ் லாங் ஆர் டை ஏர்லியர். தமிழ்ல சொல்றேன், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு இண்டிகேட்டர் வெதர் நம்ம நிறைய நாள் வாழ போறோமா இல்ல சீக்கிரமா இறந்துட போறோமான்னு இருக்கிற இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரே வேல்யூ இஸ் திஸ் வேல்யூ. ஸோ மோஸ்ட் டிசீசஸ் வந்து கேன் பி ப்ரெடிக்டட் த்ரூ திஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இது ஃப்ரம் தட் புக். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபாஸ்டிங் அந்த ஹெட் ஸ்கேலோட ஸ்கோர் சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் டிஜிட்ல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெஃபினட்டா ஒர்க் டுவர்ட்ஸ் இட். இந்த செஷன் பண்ணும் போது டெஃபினட்டா கனெக்ட், வி வில் ஸ்பீக் மோர் அபவுட் இட். ஓகே, அடுத்தது நான் சொன்ன மாதிரி HbA1c அண்ட் பிளட் சுகர் லெவல்ஸ். ஐ திங்க் இதை பத்தி சொல்லாமல இருக்கவே வேண்டாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரீசன்ஸ், பிகெஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் கில்லிங் பீப்புள் அப்படின்னு பார்த்தா டயபெட்டிக். இன்ஃபேக்ட் இந்தியா இஸ் நோன் அஸ் அ டயபெட்டிக் நேஷன் ஆல்ரெடி. ஓகேவா? தடிக்கி விழுந்தா. இன்ஃபேக்ட் இந்த HbA1c பிளட் சுகர் வரும்போது ரொம்ப ஹர்ட்டிங்கா ஒரு விஷயம் வந்து, ஐ திங்க் ஜஸ்ட் 2 days பேக் என்னோட மென்டரோட வந்து ஐ வாஸ் டிஸ்கசிங் அண்ட் ஐ வாஸ் டெல்லிங். நான் வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து இங்க போயிருந்தேன். அந்த லேப் டெக்னீஷியனோட இந்த வேல்யூஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது
ரொம்ப வந்து ஹர்ட்டிங்கா ஒரு விஷயம் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அவரே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். சொன்னேன், மேம் உங்கள எனக்கு க்ளோஸா தெரியும்னால நான் சொல்றேன் மேம். இதே நீங்க இருக்கக்கூடிய அதே அபார்ட்மெண்டோட ரேஞ்ச்ல வந்து தெர் இஸ் அ ஃபேமிலி மேம். அந்த ஃபேமிலில ஒரு குழந்தைக்கு வந்து நான் வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைக்கு 9 வயசுலேருந்து ஷி இஸ் டயபெட்டிக். 9 இயர் ஓல்ட். 9 வயசுலேருந்து இப்ப அந்த குழந்தைக்கு 11 வயசு ஆகுது. 12 வயசு ஆகுது. கடந்த 3 வருஷமா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த குழந்தை பிளட் சுகர் லெவலுக்கு அந்த HbA1c செக் பண்றதுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. வேர் ஆர் வி கோயிங்? நம்ம அந்த HbA1c லெவல்ஸை சுகரை கண்ட்ரோல் பண்றோம். எல்லாமே டைப் 2 டயபிட்டிஸ், டைப் 1 டயபிட்டிஸ், ப்ரீ டயபிட்டிஸ். லாஸ்ட் வீக் நான் பேசினேன் டெலோமியர் எஃபெக்ட். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நான் சொல்லக்கூடிய இந்த ஹோமோசிஸ்டின், HbA1c எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஆல் த வே ஃப்ரம் பிரெக்னன்சி. இந்த ஒரு வேல்யூ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் சொன்னேன் இல்லையா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது. உங்களோட சாரி உங்களோட பாடி கண்டிஷன் யூ ஷுட் நோ இன் வாட் லெவல் யூ ஆர் இன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா, பிரெக்னென்ட் விமன் வந்து அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சி கோ த்ரூ பண்ணும்போது தே கோ த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அந்த நேரத்துல எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் அண்ட் பிளட் சுகர் வேல்யூஸ் வச்சு இன்வேரியபிளி நிறைய பிரெக்னென்ட் உமன் ஆர் ஸ்டாம்ப்ட் அஸ் டயபெட்டிக். அண்ட் அப்ப ஆரம்பிச்ச சுகர் டேப்லெட்ஸ் நிக்காமல ஓடி இருக்கு. கரெக்டா? ஃபுட் சேஞ்சஸ்ல இந்த நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எடுத்துட்டு வரலாம். பட் அந்த ஒரு HbA1c பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் 9 வயசு குழந்தைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயம். ஸோ வி கேன் ஆக்சுவலி ஒர்க் ஆன் இட். கரெக்டான மக்களோட நீங்க வந்து கனெக்ட் ஆகி இஃப் யூ ஆஸ்க் யூ கேன் டேக் திஸ் ஃபார்வர்ட். ஸோ HbA1c அண்ட் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து இந்த ஒரு வேல்யூ வந்து கேன் ரிலேட் அண்ட் டெல் யுவர் அதர் டிசீசஸ். கரெக்டா? ஏன்னா சுகரோட வேல்யூஸ் ஹஸ் த பேசிஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வேல்யூ எவ்வளவு இருக்கணும், 2 hours ஆஃப்டர் லஞ்ச் எவ்வளவு இருக்கு, ரேண்டம். HbA1c levels main should be less than 5.7. நீங்க 5.2 கிட்ட வெச்சீங்கன்னா nothing like it. It is one of the best things that you can do. So work on that. அடுத்தது inflammation levels, HSCRP levels அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த CRP level, this is another important ஆன ஒரு value in your blood test. இதோட இன்ஃப்ளமேஷனுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், யாராவது பிபி டேப்லெட் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களோட ஒர்க் வந்து இஸ் மோர் ஆஃப் அ செடென்ட்ரி ஜாப். செடென்ட்ரி ஜாப்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ப்ளீஸ் செக் தீஸ் லெவல்ஸ். ஏன்னா பாசிபிலிட்டி ஆஃப் எலிவேஷன் இன் திஸ் இஸ் வெரி ஹை. இந்த சிஆர்பி லெவல் ஹையா ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ல யார் யாருக்கு இருக்குன்னா, இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், போன் சம்பந்தமான இஷ்யூ, ஈஸ்ட்ரோஜன் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் ஹார்மோனல் இன்பேலன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கவங்களா டெஃபினட்டா சிஆர்பி லெவல் பாருங்க. HSCRP வில் பி ஹை. இந்த லெவல்ஸை கண்டிப்பாக செக் பண்ணுங்க. நார்மலா லெஸ் தேன் 0.5 இருந்தா இஸ் த ரைட் திங். லோ ரிஸ்க்னா 0.5 to 1 குள்ள இருக்கணும் உங்களுக்கு. மோர் தென் 10 நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி டைம் டு ஒர்க் ஆன் இட். ஏன்னா இன்ஃப்ளமேஷன் எந்த அளவுக்கு ஹையா இருக்கோ, ஹார்ட்டுக்கும் இன்ஃப்ளமேஷன், பாக்கி போன்ஸுக்கும் இன்ஃப்ளமேஷன், இம்யூனிட்டிக்கு இன்ஃப்ளமேஷன். திஸ் இஸ் யுவர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளமேஷன் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஜிங் அப்படின்னு இருக்கு. அந்த ஏஜிங் ப்ராசஸே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஜிங் அப்படின்னு இருக்கிற ஒரு கான்செப்டே இருக்கு. ஸோ இன்ஃப்ளமேஷன் லெவல்ஸ் வந்து உங்க பாடியில ஹையா இருக்கு அப்படின்னா டைம் டு ஒர்க் ஆன் இட். தட் இஸ் யுவர் HS, ஹை சென்சிட்டிவிட்டி சி ரியாக்டிவ் புரோட்டீன். இது அடுத்தது வரக்கூடிய விஷயம் தைராய்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா, இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் மட்டும், இந்த ஹார்மோன் ஹஸ் காட் அ ரிலேட்டபிலிட்டி வித் எவ்ரிதிங். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் அது, ரைட்? ஸோ இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாருக்கும் கொடுக்குறோம்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஸ்பெசிஃபிக்கா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா மட்டுமே இந்த டெஸ்ட்டை டெஃபினட்டா எடுத்தா பெட்டர். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறவங்க டெஃபினட்டா ஒரு தடவை எடுத்துக்கிறது பெட்டர். ரெண்டாவது விஷயம், விமெனுக்கு வந்து ஜென்ரலா இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் கம்ஸ். பட் லெட் மீ டெல் யூ, மென்னுக்குமே வந்து திஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். எனக்கு கைனகாலஜிஸ்டா பார்த்த என்னோட டாக்டரே வந்து ஆஃப்டர் மெனி இயர்ஸ் அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் he was taking thyroid tablet because he had certain condition. அந்த கண்டிஷன் வச்சு ஃபைனலா அவங்க செக் பண்ணும்போது தைராய்டுலாம் எதுக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது ஃபவுண்ட் அவுட் தட் his thyroid levels were wavering. So thyroid tablets. So எனக்கு அப்பதான் that was my learning period. It is not just for women, மென்னுக்கும் அது வந்து it plays a big role. So thyroid function test only based on உங்களோட conditions என்ன நீங்க சொல்றீங்களோ லைஃப் ஸ்டைல்ல, அதை பேஸ் பண்ணி தேவைப்பட்டா எடுத்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்
யூரிக் ஆசிட் லெவல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு யூரிக் ஆசிட் லெவல் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் சேயிங் முக்காவாசி நேரத்துல யூரிக் ஆசிட் லெவல் ஹையா இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குதிகால இடத்துல வலி இருக்கு, ஸோ யூரிக் ஆசிட் ஹையா இருக்கும் அப்படின்னு. பட் இது வந்து இந்த ஒரு லெவல் வந்து இஸ் அ ப்ரெடிக்டர் ஆஃப் உங்களோட ஹார்ட்டோட ஆக்சுவல் ஹெல்த்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த யூரிக் ஆசிட் லெவல். ஸோ ஹார்ட் டிசீஸுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் வேல்யூ இஸ் யூரிக் ஆசிட் லெவல். இந்த யூரிக் ஆசிட் லெவலை நீங்க வந்து ரெகுலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன் பாடியில குறையும் அண்ட் யூ கேன் ஒர்க் ஆன் மெனி திங்ஸ். அண்ட் காசஸ் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி. இது எல்லாருக்குமே தெரியும். ஓவர் வெயிட்டா இருக்கிற முக்காவாசி மக்களுக்கு யூரிக் ஆசிட் ஹையா இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஹை லெவல்ஸ் ஆஃப் உங்களோட லிபிட் ப்ராடக்ட், ட்ரைகிளிசரைட், லோ HDL, தட் இஸ் பேட் ஃபேட் அண்ட் ட்ரைகிளிசரைட் ரொம்ப ஹையா இருந்ததுன்னா டெஃபினட்டா யூரிக் ஆசிட் ஹஸ் காட் அன் இன்டர்ரிலேட்டபிலிட்டி. ஓகே, ஸோ டெஃபினட்டா உங்க யூரிக் ஆசிட் லெவல் செக் பண்ணுங்க. அண்ட் ப்ராப்ளி இன்னொரு ஒரு இது சொல்றேன்னா, இந்த யூரிக் ஆசிட் வந்து என்னதான் இது அப்படின்னா இது நத்திங், இது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலா நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை எலிமினேட் பண்ணி ஒரு யூரின்ல வெளியில அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த யூரிக் ஆசிட். ஆனா இது வந்து இந்த அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்ல கோ த்ரூ பண்ணும்போது இட் கோஸ் இன்டு த லிவர். ஸோ இது வந்து இந்த என்ன சொல்றது, இது வந்து லிவருக்கு போய் கிட்னிக்கு போய் இதெல்லாம் போயிட்டு தான் ஃபைனலா யூரினா வெளில போகக்கூடிய விஷயம். இந்த யூரிக் ஆசிடை கண்ட்ரோல் பண்றது ஆக்சுவலா இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஆனா என்ன அப்படின்னா யூரிக் ஆசிட் இஷ்யூ இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து will take a lot of time. So by the time உங்களோட யூரிக் ஆசிட் லெவல் ஹையா இருக்கு, it is not immediate. So symptomsே வந்து யூசுவலா it will appear only after your uric acid levels goes high, not இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் தெரியவே தெரியாது. ஸோ டெஃபினட்டா வந்து ஹை யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப காமனா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 5ல ஒருத்தருக்கு வந்து டெஃபினட்டா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஜாயிண்ட் பெயினோ இல்ல இந்த கால்ல வந்து பாதத்துல போன் தனியா முழிச்சிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா செக் ஆன் யுவர் யூரிக் ஆசிட், யூ வில் ஸ்டார்ட், யூ கேன் கண்ட்ரோல் இட். ஓகே, அடுத்தது சீரம் கிரியாட்டினின். திஸ் இஸ் அபவுட் கிட்னி. கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து மெயின். இந்த கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டி உங்களோட உடம்புல இருந்து அகைன் யூரிக் ஆசிட் மாதிரி கிரியாட்டின் இருக்கிறது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் உங்களோட பிளட்ல. அது வந்து உங்களோட உங்க மசில்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். பட் ஹெல்தியா இருக்கிற ஒரு கிட்னி இருந்ததுன்னா அது ஃபில்டர் பண்ணி இட் வில் புட் இட் அவுட் த்ரூ யுவர் யூரின். அதுதான் அந்த சீரம் கிரியாட்டினின் லெவல் அப்படின்னு இருக்கிறது. இந்த சீரம் கிரியாட்டினின் லெவல் வந்து ஜென்ஸ்க்கு மேலுக்கு வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 1.5, ஃபீமேலுக்கு இட் ஷுட் பி லெஸ் தென் 1.3. இந்த ஒரு வேல்யூ வந்து டெஃபினட்டா கேன் டெல் யூ உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் ஏர்லியராகவே காமிக்கும். இன்ஃபேக்ட் இந்த வேல்யூஸ் வந்து ஒன் மோர் பிளேசஸ் ரொம்ப டீஹைட்ரேட்டட் பாடியா இருந்தாலும் இட் வில் ஷோ டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ டெஃபினட்டா வந்து இந்த வேல்யூ டெஃபினட்டா ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இஸ் வாட் டெல்ஸ் யூ உங்களோட பாடியில இருக்கிற வேஸ்ட் வெளியில போகிறது கரெக்டா போகுதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கக்கூடிய விஷயம் இந்த வேல்யூ. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் LFT. இது வந்து ஒரு ரொம்ப டே டு டே லைஃப்ல இன்னைக்கு தடிக்க விழுந்தா யாரு பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல ஃபேட்டி லிவர் கண்டிஷன். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், டைமே இல்லை, நான் நைட்ல வந்து பிரியாணி சாப்பிட்டேன். முக்காவாசி நேரத்துல இந்த மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா டின்னர் இஸ் ஆல்வேஸ் ஹெவி. பரோட்டால இருந்து எல்லாமே lot of us have gone through, right? So இந்த LFT வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேல்யூஸ் வந்து இதுக்கு இன்ஃபேக்ட் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அண்ட் லிவர் ஃபங்க்ஷன்ல மட்டும் இன்ஃபேக்ட் வி ஹேட் இல்லையா, நம்ம வந்து வி ஆல்சோ ஹேட் எக்ஸ்க்ளூசிவா ஃபேட்டி லிவர் கண்டிஷன் பத்தி மட்டுமே பேசுறதுக்கு வி ஹேட் அ டாக்டர் ஹூ டிட் அ செஷன். ஸோ இந்த லிவர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல how many of us நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்போம். லிவர் மட்டும் நீங்க இந்த டிரான்ஸ்பிளான்ட்டோ ஏதாவது ஒன்று பண்ணா கூட ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஆர்கன் அப்படின்னு பார்த்தா லிவர் தான். அண்ட் லிவர் வந்து யாராவது உங்களுக்கு டொனேட் பண்ணி கட் பண்ணி அங்க போட்டாலோ உங்களது கட் பண்ணாலோ லிவர் ஒன்லி இஸ் த ஒன்லி ஆர்கன். அதுக்கு ஒரு கேப்பபிலிட்டினா இட் கேன் க்ரோ பேக். அது லிவருக்கு மட்டும்தான் அந்த இது இருக்கு. ஓகே, இட் கேன் க்ரோ பேக் நிஜமாவே. ஓகே, ஸோ இந்த லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குன்னா, ஆல்பமின் ஒரு வேல்யூ இருக்கு. இட்ஸ் அ ப்ரோட்டீன் ஃப்ரம் லிவர். அண்ட் அந்த ஆல்பமின் வேல்யூ ஜென்ரலா டக்குன்னுலாம் இன்க்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இஷ்யூ ஸ்டார்டிங்னு அர்த்தம். பிலிருபின் அடுத்த ஒரு வேல்யூ. பிலிருபின் இஸ் ஆக்சுவலி இந்த வேல்யூ கண்டிப்பா நோட் பண்ணுங்க. பிலிருபின் வேல்யூ வந்து முக்காவாசி நேரத்துல வந்து என்ன ஆகும், நம்மளோட ஆர்பிசி இருக்கு இல்லையா, ரெட் பிளட் செல்ஸ்,
அந்த ரெட் பிளட் செல்ஸ் எவ்ரி 120 டேஸ் ஒரு 130 டேஸ்ல இட் வில் டை, இறந்து போய் ஃப்ரெஷ்ஷா வரும். பட் இந்த பிலிருபின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்பிசி சில நேரத்துல பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ் சீக்கிரமாவே இறந்து போகும். ஹீட் பாடி பயங்கர ஹீட் பாடியா இருக்கு, நீங்க டீஹைட்ரேட்டடா இருக்கீங்க, தண்ணி நிறைய குடிக்கல, நீங்க உங்க பாடியை ஹீட்டை வந்து ஹேண்டிலே பண்ணலன்னா பல மாசமா பல வருஷமா அப்படின்னா இந்த ஆர்பிசி சீக்கிரமா இறந்து போயிட்டு இட் வில் கெட் கன்வெர்ட்டட் டு பிலிருபின் அண்ட் அது வந்து பாய்சனஸ் ஆர்பிசியா வந்து மாற ஆரம்பிக்கும். அதுல இருந்து வரக்கூடிய விஷயம் தான் அடுத்தது கான்ஜுகேட்டட் பிலிருபின், அன்கான்ஜுகேட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அன்கான்ஜுகேட்டட்னா டிசால்வ் ஆகாது, கான்ஜுகேட்டட்னா டிசால்வ் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேல்யூ எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி. ஓகே, நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் போட்டு உங்களுக்கு ஒரு இதை டெஃபினட்டா ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி கண்டிஷன்ல உங்களோட லிவரோட அந்த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றது ஒரு இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்யூட் லிவர் டேமேஜ், தட் ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு டாக்ஸினோ நீங்க சாப்பிடக்கூடிய ட்ரக்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா பிலிருபின் வேல்யூ ஜென்ரலா நார்மலா இருக்கும் யூஸ்வலா. ஸோ ஒரு இன்க்ரீஸ்ட் இதுல வந்து கொஞ்சோண்டு டிஃபரன்ஸ் காமிக்கும். அந்த ஏஎல்டி ஏஎஸ்டின்னு இருக்கிற விஷயம் அதான் அந்த எஸ்ஜிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த இடத்துல ப்ராபப்ளி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அக்கார்டிங் டு த கண்டிஷன் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு மாறும் in multiple ways. In fact, இந்த bile duct obstruction அப்படின்னு ஒன்று போட்டிருக்கல, bile duct, இந்த பைல்ன்னு இருக்கிறது இந்த லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த லிவர் பண்ணக்கூடிய அந்த வேலையை அந்த கொலஸ்ட்ரால் கன்வெர்ட் பண்றதுல இருந்து எல்லாமே தேவையில்லாத டாக்ஸின்ஸை தூக்கி போடுற ஒரு இடம் தான் அந்த லிவர். ஸோ அந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகாமல நீங்க வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே ஹேஸ் டு பி ஆன் ப்ராப்பர் இது. இன்ஃபேக்ட் இந்த ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாண்டிஸ் வந்தா அந்த லிவர்ல தான் வந்து முக்காவாசி கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த லிவர் டெஸ்ட் வாஸ் அ மஸ்ட் பிகாஸ் லிவர் வேல்யூஸ் ஹட் ஷார்ட் அப். கொரோனாவோட இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா முக்காவாசி மக்களுக்கு வந்து அந்த லிவர் டெஸ்ட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா லிவர் வேல்யூஸ் ஷோட் அ பிக் வேல்யூ, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் காமிச்சது அது. ஸோ தட் வாஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸுக்கும் நீங்க இந்த வேல்யூஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். கேன்சரோட ஒரிஜினேட்டிங் விஷயம் வந்து இந்த லிவர்ல இருந்து கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி வந்து ஆல்கஹால்னால வரக்கூடிய லிவர் கண்டிஷன் மட்டும் இல்லாமல நான் ஆல்கஹாலிக் கண்டிஷன் ஆல்சோ கேன் பி டேக்கன். ஓகேவா, இன்னைய தேதியில ஆல்கஹால் கண்டிஷன் விட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் தான் ரொம்ப நிறைய வருது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். உங்களோட இந்த வேல்யூஸ் வந்து செக் பண்றதுக்கு இதை டெஃபினட்டா செக் பண்ணலாம். தென் நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு வைட்டமின், இந்த 2 வைட்டமின் லெவல்ஸ நீங்க கரெக்டா அந்த டெஃபிஷியன்சி இல்லாமல நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 90% ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கேன் பி கண்ட்ரோல். அதுல ஒன் ஆஃப் த வைட்டமின் இஸ் வைட்டமின் D3. நம்மளோட country is supposed to be the highest in sunlight, maximum sunlight. ஆனாலும் more than 75% of Indians are lacking in vitamin D3 levels. வெயில்ல போய் நிக்கிறது கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ரீசன்ஸ். அண்ட் இந்த வைட்டமின் D3 உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா உங்களோட ஹார்ட் டிசீஸுக்கு இட் இஸ் அ ஹை திங். உங்களோட பிபி ரைஸ் ஆகிறதுக்கு இருக்கு. சுகர் லெவல்ஸ், வைட்டமின் D3 கம்மியா இருந்துச்சுன்னா HbA1c குறையவே குறையாது. இட் ஹாஸ் அன் இன்டர்ரிலேட்டபிலிட்டி. D3 இருக்கிறது ஒரு ஹார்மோன். ஓகேவா, உங்களோட பாராதைராய்டு ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணாதான் கால்சியம் மெட்டபாலிசம். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய பேர் பிளட் கால்சியம் சொல்லிட்டு அந்த வேல்யூ நம்ம எடுத்துட்டு வரோம். நம்ம பிளட்ல கால்சியம் வந்து ஷுட் நாட் பி தேர். நீங்க வந்து யூ ஷுட் நாட் பி மெஷரிங் தட் வேல்யூ. இன்ஸ்டெட் நீங்க உங்களோட கால்சியம் லெவல்ஸ் யூ ஷுட் செக் த்ரூ அ போன் டென்சிட்டி டெஸ்ட். உங்களோட போன்ஸ்ல எவ்வளவு கால்சியம் இருக்கு அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு யூ கேன் ஃபைண்ட் அவுட் இஃப் யுவர் பாடி நீட்ஸ் கால்சியம் ஆர் நாட். பிளட்ல கால்சியம் செக் பண்ணி உங்களுக்கு யூஸே கிடையாது. யூ ஹாவ் டு செக் போன் டென்சிட்டி டெஸ்ட் இருக்கிறது வந்து இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. பிகாஸ் we have a place where we do bone density test. இன்னைக்கு போன் டென்சிட்டி டெஸ்ட் நீங்க வெளியில போய் பண்ணோம்னா 4000 ரூபாய். I have a friend of mine, முந்தா நேத்திக்கு எனக்கு வந்து அவங்க வந்து she went and got a checkup done. அப்பா அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டாங்க, சந்தோஷ் இந்த போன் டென்சிட்டி டெஸ்ட்லாம் பண்ணிருக்கியா? நான் பண்ணிருக்கேனே, எங்களுக்கு வந்து we do it in a place அப்படின்னா. ஐயோ, is it so costly? 4000 ரூபாய் நான் பே பண்ணிருக்கேன் போன் டென்சிட்டி டெஸ்ட்டுக்கு அப்படின்னாங்க. We do it free of cost.
ஓகே, இந்த கம்யூனிட்டிக்குன்னு இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து உங்களோட போன் டென்சிட்டி டெஸ்ட் பண்ணி அதை செக் பண்ணுங்க. அண்ட் வைட்டமின் D3 லெவல்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, நார்மல் லெவல்ஸ் பார்த்தா 30 தொட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? எனிதிங் பிலோ 30 இஸ் டெஃபிஷியன்சி, இன்சஃபிஷியன்சி, அதெல்லாமே இருக்கு. இன்னைய தேதி நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வைட்டமின் D3 இஸ் இன் சிங்கிள் டிஜிட். சிங்கிள் டிஜிட்லாம் வந்து ரொம்ப ஐ ஹேவ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஹூ இஸ் அ பிசியோதெரபிஸ்ட். அந்த பிசியோதெரபிஸ்ட் சொல்றாரு, மேம் வரக்கூடிய எல்லா நபருமே வழியில வரதை விட வைட்டமின் D3 வேல்யூ பார்த்தா பயமா இருக்கு மேடம், எல்லாம் சிங்கிள் டிஜிட். சோ அவங்கள்ட்ட நான் சொல்லவே சொன்னேன், எனக்கு பிசியோதெரப்பி நான் உங்களை தொடக்கூட முடியாதுங்க, நீங்க தயவு செய்து வைட்டமின் D3 சப்ளிமெண்ட் எடுத்து வைட்டமின் D3 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பிசியோதெரப்பி பண்றேன். ஏன்னா ஈவன் ஃபார் தட் அந்த போன் இஸ் வெரி வெரி வீக். ஓகே, சோ போன் மட்டும் இல்லாம இந்த D3 has got a relatability with உங்களோட மெட்டபாலிசம்க்கு, அதுதான் சுகர் லெவல்ஸ்க்கு, அதுதான் உங்களோட D3 வச்சுதான் உங்களோட ஹார்ட்டோட லெவல்ஸ், உங்க கால்சியம் லெவல்ஸ், ஹார்மோன், எவ்ரிதிங். இன்ஃப்ளமேஷன் உடம்புல குறையணுமா, கண்டிப்பா ஒர்க் ஆன் யுவர் D3. சோ இந்த லெவல்ல பெஸ்ட்னு பார்த்தா கீப் இட் அட் 60. அடுத்த क्वेश्चन நிறைய பேருக்கு மைண்ட்ல வரும், டாக்ஸிக் ஆயிடும். there is no toxicity at all. டாக்ஸிசிட்டி வர அளவுக்கு நம்மள ஒருத்தருமே வந்து we don't eat. ஓகேவா? சோ டெஃபினட்டா டாக்ஸிசிட்டிக்கான வழியே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களோட இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியா இருந்ததுன்னா ஒர்க் ஆன் யுவர் D3. அதுதான் உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு டூ இட். ஓகே, அடுத்தது வந்து உங்களோட வைட்டமின் B12 ஃபாலிக் ஆசிட் லெவல்ஸ். B12 பேசிஸ் ஆஃப் எவ்ரிதிங். நான் சொன்ன மாதிரி B12 உடம்புல கம்மியா இருந்ததுன்னா ஹோமோசிஸ்டின் லெவல் கண்டிப்பா ஹையா இருக்கும், இம்யூனிட்டி கம்மியா இருக்கும், ஹார்ட் பீட் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். சோ அப்பப்போ உங்களுக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்குன்னா ப்ளீஸ் செக் யுவர் B12 லெவல்ஸ். அண்ட் இந்த B12 லெவல்ஸ் நல்லா வேலை செய்யணும்னா ஃபாலிக் ஆசிட் இஸ் அ மஸ்ட். நம்ம ஊர்ல வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் இஸ் ஆல்வேஸ் given only when you are pregnant. ஆனால் அந்த ஃபாலிக் ஆசிட் டே டு டே பேசிஸ்ல இருந்தா மட்டுமே எல்லாமே பண்ண முடியும். சோ டெஃபினட்டா ஒர்க் ஆன் யுவர் B12 லெவல்ஸ். B12 லெவல்ஸ்லாம் வந்து 600 கிட்ட இருந்தா யூஆர் இன் யுவர் பெஸ்ட் ஹெல்த் கண்டிஷன். இன்னைக்கு B12 லெவல்ஸ்லாம் வந்து லெஸ் தென் 100, 200, 300 தாண்டி நிறைய பேர் இல்லவே இல்லை. ஸோ ஒர்க் ஆன் யர் B12 லெவல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஃபாலிக் ஆசிட். ஓகேவா? அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன, B12 கம்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் அனிமல் சோர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து வீகனா இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு B12 வரது ரொம்ப 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 கம்மி. ஸோ டெஃபினட்டா ஒர்க் ஆன் இட். அகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயபெட்டிக் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு B12 உடம்புல தங்காது. யூ ஹாவ் டு டேக் இன் அடிஷன் B12. ஓகே, கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தா டெஃபினட்டா டேக் இட். அதே மாதிரி கேஸ்ட்ரிக், இந்த இடத்துல B12 முக்கியமான விஷயம் இஸ் யுவர் கட் ஹெல்த். உங்க கட் ஹெல்த் ஒழுங்கா இல்ல அப்படின்னா B12 will have a big toll on your body. So definitely work on this. So எல்லா டெஸ்டும் நான் பேசிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் மேலே. இது நான் கொடுத்த இந்த டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அதர் தென் சீரம், ஹோமோசிஸ்டின், பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ் ப்ராப்ளி 300, 400, 500 டைப்ஸ். 500 ரூபா. HbA1c இஸ் அரௌண்ட் 500, CRP, HP எல்லாம் 50, 100 ரூபா தான் உங்களுக்கு. ஓகேவா? சோ சீரம் ஹோமோசிஸ்டின் ஐ திங்க் இஸ் அரௌண்ட் 1500 rupees. அது வந்து தேவைப்பட்டதுன்னா உங்க கண்டிஷன் பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல பண்ணுங்க. பட் அதர்வைஸ் ப்ளீஸ் மேக் ஷுவர் இந்த டெஸ்ட் மட்டும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சு ப்ளீஸ் டேக் ஆல் தீஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வச்சு கனெக்ட் வித் அஸ். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்ன்றது we will guide you. நான் சொன்ன மாதிரி முக்காவாசி விஷயம் இதுக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம்னா இஸ் யுவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களோட டயட், உங்களோட கரெக்டான ஸ்லீப், food, everything எல்லாமே interrelated. So as a community நாங்க வந்து we are catering to all of these things. Health series மூலியமா கரெக்டான information, 6 AM club மூலியமா mental health as well as நம்மளோட physical health. We have stretches happening. In fact நாளைக்கும் இருக்கு. வாரத்துல 5 நாள் we do something called 6 AM club, morning 6 to 6:30. Health series வாரம் வியாழக்கிழமை we are doing. Why? It's an awareness session. So போன வாரம் we saw about telomere அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்னைக்கு we saw about blood test. அடுத்த வாரம் we are going to exclusively see about vitamin D and B12. ஓகேவா? சோ டாபிக் வந்து எவ்ரிதிங் தான் சொன்னேன். சிலபஸ் இஸ் ஆல்ரெடி given. நீங்க உங்களோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு ரெடியா? ஆர் யூ ரெடி டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னா டெஃபினட்டா ஒர்க் ஆன் தீஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி யாராவது எடுத்திருந்தீங்கன்னா let me tell you, இந்த லிங்க் உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்களோ send them a hi and send them.
we are here to help you. In fact, in the health series attend பண்றவங்களுக்கு all the more the consultation is going to be free, so definitely connect with us so that we can take it forward. Last but not the least, இது வந்து என்னோட பொண்ணு வந்து எனக்கு, என்னோட சின்ன பொண்ணு வந்து எனக்கு தமிழ்ல சொல்லி என்னை எழுத வச்சா இதை, ஓகேவா? வராமல் ஓகே, எனக்கு தமிழ்ல வந்து சொல்ல வரல எனக்கு. ஓகே, ப்ரிவென்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தி ஹெல்தி ஸ்டேஜ். மேக் ஷூர் யூ ப்ரிவென்ட் இட் பிஃபோர் ஹேண்ட். வரத்துக்கு முன்னாடியே வந்து இட்ஸ் பெட்டர் யூ ப்ரிவென்ட் இட். செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா, ஒரு டெஃபிஷியன்சி வந்துருச்சு, வருமுன் தவிர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டெஃபிஷியன்சி வந்துட்டோம், அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது மேக் ஷூர் யூ கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். மூணாவது ஸ்டேஜ் தான், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னா, வந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு இட் பிகம்ஸ் டூ லேட், ரைட்? டூ லேட். So definitely வந்து don't wait until that. Prevention is better than cure ன்னு சொல்லுவாங்க. So definitely start working on this. சொல்லக்கூடிய இந்த blood test வந்து work on them. கண்டிப்பா வந்து I hope இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேனா. I'm just going to hand it over back to the host. Thank you. Hi all, thank you so much for joining. Santoshi, our level of session, we just thoroughly enjoyed. Super duper information. You know, we also had some queries, I think, because of shortage of time. If a queries edukla, please get in touch with Santoshi or whoever has invited you here. The avanga vandu separate ungaloda queries handle பண்ணுவாங்க. That will be a better option. Definitely you tell us the feedback, how the session was, you know, how helpful it is, and when are you planning to take your blood numbers, and you know, get back to whoever has invited you, so that you know you get connected with you know, the respective person. So happy to have this, you know, super duper session, Santoshi. 1 hour of non-stop information. Thank you so much. Definitely Makale, send feedbacks to you know, thanks Santo. We'll see you next week. Till then, bye bye.